ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளை, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நாம் நம்புகிறது அவராலே வரும். தாவீது ராஜா தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நாம் நம்புகிறது அவராலே வரும். அவர்தான் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், நாம் நம்புகிற காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அவர்தான். ஆகவே தேவனை நோக்கி அமர்ந்து என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார். அதே அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தாவீது ராஜா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரால் எனக்கு ஒரு மீட்பு வரும் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை, விசுவாசம். ஆகவே தேவனை நோக்கி என் ஆத்துமா வாஞ்சித்து அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், நம் ஆத்துமா தேவனையே சார்ந்து அவரையே நோக்கி பார்த்து அவருடைய பிரசன்னத்திலேயே அமர்ந்து இருக்கிற ஒரு கிருபை, அது ஒரு வாஞ்சை, அது நம்முடைய ஏக்கம், நம்முடைய தாகம் என்றெல்லாம் பலவிதங்களிலே இதை சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாக கொடுப்பேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய பிரசன்னத்திலே தாகமாய் வாஞ்சையாய் நாம் காத்திருக்கும் பொழுது நாம் நம்புகிறது அவரால் நமக்கு வரும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். பார்த்தீர்களா? ஜீவனுள்ள தேவன் மேல் என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது. ஒரு மான் நீரோடைகளை வாஞ்சித்து எங்கு தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லி அலைந்து 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 கதறி ஓடுவது போல தேவனே என் ஆத்துமா உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கதறுகிறது. அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது, அவருடைய பிரசன்னத்தில் வாஞ்சியோடு அமர்ந்திருப்பது, அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அது ஒரு பெரிய கிருபை. பிரியமானவர்களே, ஆம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி கதறி நிற்கிறது. அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமையை ருசிக்கும்படியாக, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது. அதே சங்கீதம் 42 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்தையே என் ஆத்துமா விரும்புகிறது. நான் எப்பொழுது அவருடைய பிரசன்னத்திலே வந்து நிற்பேன் என்று சொல்லி தாகத்தோடு வாஞ்சையோடு கூட
ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அப்பொழுது மட்டுமே நாம் நம்புகிறது அவரால் கிடைக்கும் நமக்கு. அதே போல சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பார்த்தீர்களா? அதிகாலையில் நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. நீர் என் தேவன், அதிகாலையில் உம்மை தேடுவேன். அதிகாலை எப்பொழுது விடியும் என்று சொல்லி காத்திருந்து, எப்பொழுது அதிகாலை வரும் என்று சொல்லி காத்திருந்து, அவருடைய பிரசன்னத்திற்கு நேராய் ஓடி அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆவிக்குரிய வறட்சி, தண்ணீரற்ற ஒரு நிலை, ஆனால் அங்கே எனக்கு ஒரு தாகம். தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து நிற்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டுமே, அவருடைய மகிமை நான் ருசி பார்க்க வேண்டுமே, தேவனுக்குள் நான் களி கூர்ந்து மகிழ வேண்டுமே என்று சொல்லி ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு ஏக்கம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவின் மேல் தாகமாயிருக்கிறது. ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை சில சூழ்நிலைகளில் நாம் இழந்தது போல காணப்பட்டாலும், அப்படிப்பட்ட நிலையிலும் நம்முடைய ஆத்துமா தேவனுடைய பிரசன்னத்திலே தாகமாயிருக்கிறது. உம்மேல் தாகமாயிருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஓடுகிற ஒரு வாழ்க்கை. என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திரு. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நாம் நம்புகிறது அவராலே வரும். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறபடினால் அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும். அவரால் எனக்கு ஒரு மீட்பு, ஒரு விடுதலை, ஒரு சுகம் உண்டாகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள் என்ற 2 சகோதரிகள். அதிலே மார்த்தாள் அநேக காரியங்களை செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாள். மரியாளோ தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அவருடைய உள்ளத்திலே ஒரு தாகம். இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறார். அவருடைய மகிமை இங்கே இருக்கிறது. ஆகவே அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய மகிமையிலே நான் அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய மகிமையிலே நான் தாகமாயிருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பதை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். அதை அதிகமாய் நான் விரும்புகிறேன். ஆகவே அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன் என்று சொல்லும் விதமாய் மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். ஒரு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் கவனமாயிருந்தாள். மரியாளோ தேவனுடைய பாதத்திலே வீழ்ந்து கிடப்பதை வாஞ்சித்து, மான் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த அவருடைய வார்த்தை கேட்பதற்கு அதிக வாஞ்சியோடு உட்கார்ந்திருந்தாள். அதற்கான பிரதிபலன் என்ன? அதே அதிகாரத்தின் கடைசி வசனம், இயேசு
மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எது நிமித்தம் அவளுக்கு அந்த கிருபை கிடைத்தது? தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து கிடந்ததினால். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமேல் வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்த மரியாள், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்த அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். ஆகவேதான் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதைதான் தாவீது ராஜா அன்றைக்கு செய்திருக்கிறார். ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அவரை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் எனக்கு ரட்சிப்பு மீட்பு உண்டு. நான் நம்புகிறது என் தேவனால் வரும் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி போனார். இன்றைக்கும் மரியாளை போல தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய கிருபையை வாஞ்சித்து நாமும் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய இரக்கங்களை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல பங்கை, நல்ல கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நம்புகிறது அவராலே வரும். நம் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கென்று நம்மை ஒப்பு கொடுப்போமா பிரியமானவர்களே? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி. இந்த நாள் முதல் உம்முடைய பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சித்து ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து எங்கள் கண்ணீர்களை உம்முடைய பாதத்திலே ஊற்றிவிட எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். இது நிமித்தமாய் ஆண்டவரே, அன்றைக்கு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் உம்முடைய கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, நாங்கள் நம்புகிற காரியங்களில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.